ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விரைவில் வர இருக்கு. அந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் நேரடியான மோதல் அப்படின்றதான் இப்போ கள நிலவரம். ஆமாங்க, திமுக கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற நேரத்தில் இடைத்தேர்தலில் அந்த கட்சி தான் எப்படியும் ஜெயிக்கும் அப்படின்ட்டு பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகளான அதிமுக, தேமுதிக, பிஜேபி ஆகிய கட்சிகள் வந்துட்டு இந்த ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. நாங்கள் இதில் கலந்துக்க போகிறதில்ல அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் சீமானவர்கள் எப்போதும் போல் தேர்தல் வைக்கிறதே எங்களுக்காக தான், நாங்கள் கலந்துக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடைத்தேர்தலையும் உறுதியாக நாங்கள் களமாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு மட்டுமல்ல, பொங்கல் அன்னைக்கு தன்னோட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட வேட்பாளரை அறிவிக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த தேர்தலில் யார் பங்கேற்றாலும் பங்கேற்கனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கே தேர்தல் நடந்தாலும் எப்போ நடந்தாலும் நாங்கள் களமாடுவோம். மக்களுக்கு முன்னாடி எங்களோட கருத்துக்களை எடுத்து வைப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் தான் பெரிய மாற்றத்தை சாத்தியப்படுத்த முடியும். இப்படி பயந்து ஒதுங்குறதோட ஒவ்வொரு தேர்தலையும் போட்டியிட்டு மக்கள் அருகில் போய் சேர்றது தான் நாம் தமிழர் கட்சியோட திட்டம் அப்படின்னு சொல்லி தான் சீமான் அவர்கள் எல்லா தேர்தலையும் களமாடிட்டு இருக்காரு. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் நமது முயற்சி அப்படிங்கிறது தான் சீமான் அவர்களோட நிலைப்பாடு. அதனால் அவர் எல்லா தேர்தலையும் பங்கேற்கிறத வாடிக்கையாகவே வச்சுருக்காரு. என்றைக்காவது ஒரு நாள் உறுதியாக நம்ம ஜெயிப்போம், மக்கள் ஒரு நாள் உறுதியாக நம்மளை தேடுவாங்க, அன்னைக்கு நம்ம மக்கள் அருகில் இருக்கணும், அது வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட போய் சேரணும். ஏன்னா நமக்கு மற்றவங்க மாதிரி ஊடக பலமோ பண பலமோ கிடையாது, மக்கள் மட்டும்தான் நமக்கு பலம். ஆகவே மக்கள் அருகில் சென்று நம்மளோட கருத்துக்களை அவங்களுக்கு புரிகிறபடி எளிய முறையில் வீதிமுனை கூட்டங்களில் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறதான் சீமான் அவர்களோட கருத்தாக இருக்குது. மேலும் ஒவ்வொரு தேர்தலையும் மக்களுக்கு நம்ம நெருக்கமாக அருகில் செல்லக்கூடிய மற்றும் ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. மக்கள் எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் மக்கள் தங்களுக்கு தோணும்போது, அதாவது இதுவரைக்கும் வாழ்ந்தபடி இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு தோணும்போது மக்கள் புரட்சி செய்து ஆட்சி மாற்றத்துக்கு வித்துடுவாங்க. அது ஒரு தலைகீழ் மாற்றமாக இருக்கும். அந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருக்கேன் அப்படிங்கிறது தான் சீமான் அவர்களோட கருத்தாக இருக்குது. இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள். நன்றி.